வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. எப்போவுமே தையல் வேலை வீட்டு வேலைன்னு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால கரெக்டான டயத்துக்கு சாப்பிட முடியலை. அதனால அல்சர், வயிறு எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடுது. ஸோ இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறோம். வீட்டில் இருக்கிற ஆப்பிள் மற்றும் வாழைப்பழத்தை வச்சு வயிற்றை நல்லா குளுமையாக்கிற அல்சர் ரிலீஃப் ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆப்பிளில் இருக்கிற தோல்லாம் நம்ம நல்லா சீவிக்கிடலாம். ஆப்பிள் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 சின்ன ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம். நான் குட்டிங்கிறதுனால 2 எடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்பிளை தோல் சீவிடுங்க. ஏன்னா ஆப்பிளில் உள்ள தோல் அல்சருக்கு செரிமானம் ஆகாது. அதனால தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதோட தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு பழம் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சை வாழைப்பழம், ரெட் பனானா எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போன வீடியோவில் நான் பழைய கிழிஞ்ச தூக்கி போடக்கூடிய பொம்மையை வச்சு அழகான பில்லோ தச்சு போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 100 ml அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சின பால் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லது தான். இப்போ மீதி இருக்கிற பாலையும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பாலாக எடுக்கும்போது அல்சருக்கு அது இன்னுமே நல்ல ரெமெடியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற ஆப்பிள் மற்றும் பனானாலேயே நல்ல இனிப்பு இருக்கும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் மட்டும் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. ஏன்னா அல்சருக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே கூடாது. தேனுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி அடுத்த நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக தேன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகி வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. வயிறு எரிச்சலெல்லாம் நல்லா குணப்படுத்தும். உங்களுக்கு ரொம்ப ஓவராக வயிறு எரிச்சல், வயிறு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிருங்க. அல்சருக்காக மட்டும் இல்லை, இதை சாதாரணமாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.